துலாம் ராசிக்காரர்கள் இந்த பிரிவுலேருந்து படிப்படியாக வெளியில் வருவாங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த பிரிவுலேருந்து வெளியில் வரத்துக்கு மனம் விட்டு பேசி திரும்ப அவங்களோட சேரலாம்ல சார்? அது படிப்படியாக வெளியில் வர்றது அப்படின்றத தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி பேசிடலாம். ஒவ்வொரு நாளாக கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இதை சொல்கிறேன், நகைச்சுவாக சொல்கிறேன்னா, சரி பிரிவுக்கு கிரகங்கள் தானே காரணம். மனம் விட்டு பேசிட்டா அந்த பிரச்சனை சரியாயிருமா? மீண்டும் பிரிந்தவர்கள் தன்னோட இணைய மாட்டார்களா? அல்லது நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இயற்கை உருவாக்கி கொடுக்காதா அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கிறதா. ஆனால் துளாராசிக்காரர்கள் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம நிறைய கணக்கு போட்டு பார்த்து தானே வெளியில் வந்தோம், எவ்வளவுதான் இதில் திரும்ப போய் அது பேசி எப்படி சரி ஆகாதே. துலாம் ராசிக்குரிய கிரகம் சுக்கிரன் என்பதால் இவர்கள் பிரிவு ஏற்பட்ட வாழ்க்கை, இவர்களது உடைந்த வாழ்க்கை என்பது உடைக்கப்பட்ட கண்ணாடி போன்று. ஒட்ட முடியல, ஒட்டாது, அந்த காயத்திற்கு மருந்து கிடையாது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? போதும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம், அந்த பெயின் வலி கொஞ்ச நாள் இருக்கட்டும், நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம நகர்ந்து விட்டால், இந்த இடத்த விட்டே போயிட்டா, இந்த ஊரை விட்டே போயிட்டா, இந்த எள்கையிலேயே இல்லாமல் போயிட்டா, இவர்களுடைய நினைப்பு வராத, இவர்களுடைய பேச்சு கேட்காத இடத்திற்கு, கண்காணாத இடத்திற்கு போய்விட்டால் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் பிரிவை ஏற்றுக்கொள்வார்களே தவிர, ஏன்னா ஏற்கனவே தான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாச்சே, ஏற்கனவே தான் பேசி பார்த்தாச்சே, ஏற்கனவே தான் கொடுத்து பார்த்தாச்சே, அதுக்கப்புறம் எடுத்த முடிவு தானே. நான் தான் முதவே சொன்னேன், கோபத்தில் எடுத்த முடிவு இல்லை. அதனால இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை.